கிழக்கு லண்டனில் அடுத்த அசம்பாவிதம் நடந்திருக்கின்றது. ஒரு முதியவர் ஒருவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்று அவர் இப்பொழுது மோசமான காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இது குறித்த செய்திகளை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். அதேவேளையில் நேற்றைய வீடியோவில் குறிப்பிட்டது போல கிரெடிட் ஸ்கோர் சம்பந்தமான முக்கியமான சில தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அதேவேளையில் ரஷ்யா UK அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. அது என்ன என்பதையும், அதேவேளையில் ஹீத்ரூ விமான நிலையத்தில் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவை குறித்த பல செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள் போகலாம் வாங்க. லண்டன் ஈஸ்ட்ஹாம் பகுதியில் முதியவர் ஒருவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. 79 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் ஒருவர் மோசமான கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்காகி அவர் ஆபத்தான முறையிலே வீதியிலே தூக்கி எறியப்பட்டிருக்கின்றார். இந்த தாக்குதலை நடத்தியது 20 வயதுடைய ஒரு இளைஞர் என்று சொல்லப்படுது. அவர் இப்பொழுது போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். அவர் தனக்கு பண தேவை இருந்ததாகவும் பணத்துக்காகவே இந்த தாக்குதலை தான் மேற்கொண்டதாகவும், அந்த முதியவர் ஒரு கடைக்கு போய் பொருட்களை வாங்கி கொண்டு வெளியே வந்ததை தான் அவதானித்ததாகவும், அவரிடம் காசு இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து அவர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த இளைஞர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் புதன்கிழமை ஈஸ்ட்ஹாம் பகுதியிலே நடைபெற்றிருக்கின்றது. பிற்பகல் 3:10 போலீசாருக்கு தொலைபேசியிலே அழைத்து சொல்லப்பட்டிருக்கின்றது, இப்படி வீதியிலே கடுங்காயங்களுடன் ஒரு முதியவர் இருக்கின்றார், அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று. அதனைத் தொடர்ந்து உடனடியாக அந்த பகுதிக்கு போலீசார் விரைந்து வந்து அந்த முதியவரை மீட்டு மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கின்றார்கள். இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களும் வன்முறைகளும் கிழக்கு லண்டன் பகுதிகளிலே அடிக்கடி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நானும் அது குறித்த செய்திகளை உங்களுடன் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டே வருகின்றேன். எனவே இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் அல்லது இந்த பகுதிகளுக்கு சென்று வருபவர்கள் சற்று அவதானமாக இருப்பது நல்லது. யுனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்கள் எவ்வளவு காசு மேக்சிமம் சேவிங்ஸாகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்டாகவோ வைத்திருக்கலாம் என்பது தொடர்பாக நான் ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். அதிலே ஒரு சிறிய ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வந்திருந்தது. அதாவது முதல் நாள் சொன்ன தகவலிலே 6000 பவுண்ட்ஸ் என்றும் பிறகு சொன்ன தகவலில் 16,000 பவுண்ட்ஸ் என்றும் சொல்லியிருந்தேன். அப்போ இது ரெண்டுலேயும் எது உண்மை என்று சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. உண்மையில் அது தகவல் சொன்னதில் ஒரு சின்ன ஒரு தவறு நடந்து விட்டது. அதாவது 6000 பவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸாகவோ இன்வெஸ்ட் பண்ணியோ நீங்கள் வச்சுக்கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. 6000 பவுண்ட்ஸுக்கு மேலே போக போக என்ன நடக்கும் என்று சொன்னால் யூனிவர்சல் கிரெடிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது 6000 பவுண்ட்ஸுக்கு மேலே அதிகரிக்கப்படுற ஒவ்வொரு 250 பவுண்ட்ஸுக்கும் 4 பவுண்ட்ஸ் 35 பென்ஸ் இங்கே குறைக்கப்படும் யூனிவர்சல் கிரெடிட்ல இருந்து. ஆனால் யூனிவர்சல் கிரெடிட் முற்றுமுழுதாக கட் பண்ண மாட்டினோம், குறைச்சு கொண்டு போவினோம். அப்படியே உங்களுடைய சேவிங்ஸோ அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதிகரித்து 16,000 பவுண்ட்ஸை தாண்டிட்டு என்று சொன்னால், மேக்ஸிமம் 16,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் இப்படி குறைச்சு கொண்டிருப்பினோம். அந்த 16,000 பவுண்ட்ஸை தாண்டி உங்களோட காசு நிறைய வந்துட்டு சொன்னால் அதுக்கு பிறகு யூனிவர்சல் கிரெடிட் ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணப்படும். இப்போ நீங்கள் 15,000 பவுண்ட்ஸ் வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு யூனிவர்சல் கிரெடிட் கிடைக்கும், ஆனால் குறைஞ்ச தொகையில் கிடைக்கும். நீங்கள் 16,000 பவுண்ட்ஸை டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு யூனிவர்சல் கிரெடிட் முற்றுமுழுதாக கட் பண்ணப்படும். இதுதான் அந்த விஷயம். அதை நான் 10 வீடியோவில் 2 விதமான தகவலாக சொல்லிக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்பட்டுது. இப்போ நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். நேஷனல் எக்ஸ்பிரஸ் பஸ் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும், லண்டனையும் யூகேயில் இருக்கக்கூடிய ஏனைய முக்கியமான நகரங்களை இணைக்கின்ற பஸ் சர்வீஸ் தான் நேஷனல் எக்ஸ்பிரஸ் பஸ் சர்வீஸ். இப்போ என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், இப்போ லண்டனையும் பிரெட்ஃபோர்ட் நகரையும் இணைக்கக்கூடிய மாதிரி ஒரு நைட் சர்வீஸ் ஆரம்பிக்க போயிடும். இந்த நைட் பஸ் சர்வீஸ் எப்படி இருக்கும் என்று சொன்னால், லண்டன் விக்டோரியா ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணி ஹீத்ரூ ஏர்போர்ட்டுக்கு போய், அப்புறம் ஹீத்ரூ ஏர்போர்ட்லேருந்து பர்மிங்ஹாம் ஏர்போர்ட்டுக்கு போய், அப்புறம் அங்கே செஸ்டர்ஃபீல்ட், ஷெஃபீல்ட், லீட்ஸ் என்று சொல்லி பல இடங்களுக்கு போய் கடைசியாக பிரெட்ஃபோர்ட் போகுமாம். இது இரவில் மட்டும்தான் இந்த சர்வீஸ் இருக்கும் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி அதன் எதிர் டிரெக்ஷன், அதாவது பிரெட்ஃபோர்ட்ல இருந்து திருப்பி அதே ரூட்டால திருப்பி லண்டன் விக்டோரியா ஸ்டேஷனுக்கு இன்னும் ஒரு சர்வீஸ் ஒன்று வரும். இந்த சேவை இந்த ஸ்பெஷல் சேவை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி நேஷனல் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருக்கு. லண்டனில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய தூதுவர் UK அரசாங்கத்துக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் இன்று வெள்ளிக்கிழமை. அதாவது UK அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், உக்ரைனிய அரசாங்கத்துக்கு தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டு வருது. நிறைய ஆயுதங்கள் கொடுக்குது, ஆயுத பயிற்சிகள் கொடுக்குது, ஆயுத தளவாடங்கள் கொடுக்குது. இந்த மாதிரியான நிறைய உதவிகள் செய்து கொண்டு வரதால ரஷ்யாவுக்கு UK மேலே கடும் கோபம் இருக்குது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு ரஷ்ய தூதுவர் இன்று வெள்ளிக்கிழமை முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். UK அரசாங்கம் நெருப்போட விளையாடுது, யூ ஆர் பிளேயிங் வித் ஃபயர் என்று சொல்லி கடுமையான வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறார். நெருப்போட விளையாடி கொண்டிருக்கிறீர்கள், தயவுசெய்து கவனமாக இருங்கோ. நீங்கள் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதன் மூலமாக நீங்களும் போருக்குள்ள குதிச்சிருக்கிறீர்கள் என்றதை மறக்க வேண்டாம் என்று சொல்லி
ரஷ்யாவினுடைய தூதுவர் வந்து யூகே அரசாங்கத்துக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதில் கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் பாட்டுக்கு யூகேல அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்து வாரம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ யூகே அரசாங்கம் தொடர்ந்து உக்ரைனிய அரசாங்கத்துக்கு உதவி செய்து ரஷ்யாவினுடைய கோபத்துக்கு ஆளாகி ரஷ்யாவுக்கும் யூகேக்கும் இடையில ஒரு முட்டுப்பாடு வரும்போது அது எங்களையும் தான் சேர்த்து பாதிக்கும். எனவே பாரதூரமான அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது, இந்த பிரச்சனை வந்து அப்படியே தீர்ந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் மறுபடியும் ஒரு வேலைநிறுத்த போராட்டம் ஒன்று நடைபெறப் போகின்றது. ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு நடக்க போது இந்த மாதம் மே மாதம் 31ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த 3 நாட்களும் வந்து லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் பணிபுரியக்கூடிய 500 ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் செய்கின்றார்கள், ஸ்ட்ரைக் செய்கின்றார்கள். அதனால் வந்து இந்த 3 நாட்களுமே வந்து ஹீத்ரோ விமான நிலையத்தினுடைய சேவைகள் வந்து தடைப்படும் என்று சொல்லப்படுது. எனவே இந்த 3 நாட்களில் மே மாதம் 31ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி இந்த 3 நாட்களில் உங்களில் யாராவது பயணங்கள் மேற்கொள்ளதாக இருந்தால் தயவு செய்து குறிக்கப்பட்ட நேரத்தை விட இன்னும் ஒரு மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ ஏர்லியாக போங்கோ. என்னென்னு சொன்னால் நிறைய கிரவுட் இருக்கும், அந்த கிரவுடெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். எனவே நீங்கள் வந்து ஏர்லியாக போகிறது மச் பெட்டர். மறக்க வேண்டாம், மே மாதம் 31ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் வந்து ஸ்ட்ரைக் நடக்க போகுது. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்னது போல கிரெடிட் ஸ்கோரை பற்றி பார்ப்போம். கிரெடிட் ஸ்கோர்ண்டா என்ன? நாங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் ஆபத்தான அல்லது மர்மமான அல்லது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயமெல்லாம் கிடையாது. கிரெடிட் ஸ்கோர்ன்றது மிகவும் சர்வசாதாரணமான ஒரு விஷயம். அதாவது எங்களை நம்பி ஒரு பெரிய கிரெடிட்டை, பெரிய ஒரு கடன் உண்டை எங்களை நம்பி தரலாமா இல்லையா, அப்படி ஒரு கடன் எங்களுக்கு தரப்பட்டால் அதை நாங்கள் நேர்மையாக திருப்பி கொடுப்போமா, அந்த சரியான டைமுக்கு நாங்கள் திருப்பி கொடுப்போமான்றதை செக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோர் தான் கிரெடிட் ஸ்கோர். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்கு முதலே வேறு கடன்களை வாங்கி அதை திருப்பி கொடுத்து அந்த கடனை வந்து சரியான தவணைக்கு கட்டி எங்களுக்கு ஒரு பயிற்சி ஒன்று இருக்கணும், எங்களுக்கு ஒன்று பழக்கம் ஒன்று இருக்கணும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறது தான் கிரெடிட் ஸ்கோர். சுருக்கமாக சொன்னால் அதுதான் கிரெடிட் ஸ்கோர். இதில் வேறு எதுவுமே இல்லை. அதாவது வந்து இப்போ ஒரு சிறிய வாகனங்களை ஓடி பழகின ஒரு ஆளுக்கு தான் பெரிய வாகனத்தை ஓட கொடுப்பினோம். காரே ஓட தெரியாத ஒரு ஆளை நம்பி பெரிய ஒரு கண்டெய்னர் லொரியை கொடுப்பினோமா? கொடுக்க மாட்டினோம். அதனால் வந்து முதல்ல கார் ஓடி பழகுங்கோ என்று சொல்கிற மாதிரி தான் இந்த கிரெடிட் ஸ்கோர். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சின்ன கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்து அதை சரியான தவணைக்கு கட்டி கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கான கிரெடிட் ஸ்கோர் வந்து கூடிக்கொண்டு போகும். இப்போ நாங்கள் ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று வச்சு அந்த கிரெடிட் கார்டில் பொருட்களை வாங்கி அப்புறம் அந்த குறிப்பிட்ட தவணைக்கு அந்த காசை திருப்பி கட்டி அந்த ரீபே பண்ணி இதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு ப்ராக்டிஸாக செய்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கான புள்ளி வந்து அதிகரித்து கொண்டு போகும். அப்போ எங்களுக்கு கிரெடிட் தாராக்கள், எங்களுக்கு லோன் தாராக்கள் யோசிப்பினோம், இந்த குறிப்பிட்ட நபர் வந்து இதுக்கு முதல்ல வந்து நிறைய கிரெடிட் எடுத்துருக்கிறார், அதை ஒழுங்கான முறையில் கட்டியிருக்கிறார், எல்லாமே வந்து நேர்மையாக செயல்பட்டுருக்கிறார், எனவே இவரை நம்பி நாங்கள் ஒரு பெரிய ஒரு கிரெடிட் ஒன்றை கொடுக்கலாம். அது வீடு வாங்குறதுக்கான மோர்கேஜாக இருக்கலாம், அல்லது கார் வாங்குறதுக்கான லோனாக இருக்கலாம், என்ன வாயும் இருக்கலாம். இவரை நம்பி நாங்கள் ஒரு பெரிய ஒரு தொகையை கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு அவையில் வருவினோம். இதுதான் கிரெடிட் ஸ்கோர். அப்போ நாங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து அதிகரிக்கணும் என்று சொன்னால் நாங்கள் நல்லா அந்த கடன் வாங்கி கொடுக்குறதுல வந்து நாங்கள் நல்லா பரிச்சயப்படணும். நாங்கள் எதுவுமே செய்யாமல் பேசாமல் இருந்தோம்னு சொன்னால், எங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை கொடுத்து பொருட்களை வாங்கி போட்டு அமைதியாக இருந்தோம்னு சொன்னால் எங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து கூடாது. நாங்கள் கொஞ்சம் களத்தில் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும். இப்போ வந்து நாங்கள் பேங்கில் சேவிங்ஸ் வச்சுக்கிறோம், எங்கள்கிட்ட ஒரு டெபிட் கார்டு இருக்குன்னு சொன்னால் அந்த டெபிட் கார்டை கொடுத்து நீங்கள் எவ்வளோதான் பொருட்களை வாங்கினாலும் சரிதான், எவ்வளோதான் டிரான்சாக்ஷனை செய்தாலும் சரிதான், அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கிற காசை நாங்கள் செலவழிக்கிறோம், நாங்கள் பொருட்களை வாங்குகிறோம், அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. மாறாக நாங்கள் ஒரு கிரெடிட் கார்டு ஒன்றை வச்சுக்கொண்டு கடன் அடிப்படையில் பொருட்களை வாங்கி இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் செய்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கான கிரெடிட் ஸ்கோர் வந்து அதிகரித்து கொண்டு போகும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, சும்மா எங்கள்கிட்ட காசு இருக்கும்போது நாங்கள் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினா நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, வட்டி கட்ட தேவையில்லை, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் கொஞ்சம் வட்டி கட்டணும், தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா காசு இழக்க வேண்டி வருமே என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இதில் வந்து வேறு வழியே இல்லை. சிலதை இழந்து தான் சிலதை பெற முடியும், சின்னதாக ஒன்று இழந்தால் தான் பெருசாக ஒன்று அடைய முடியும். எனவே அந்த ஒரு அடிப்படையில் தான் கிரெடிட் ஸ்கோர் வந்து வேலை செய்யுது. இதுதான் கிரெடிட் ஸ்கோருக்கான அடிப்படை. ரெண்டாவது வந்து நீங்கள் மந்த்லி பே பண்ணுற உங்களுடைய ஏனைய பில் எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக பே பண்ணி கொண்டு வரணும். அது எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கலாம், கேஸ் பில்லாக இருக்கலாம், ஃபோன் பில்லாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை வந்து பெண்டிங்கில் விடாமல், அரியஸில் விடாமல் நீங்கள் அதை வந்து ரெகுலராக பே பண்ணி கொண்டு வரணும். அது அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, நாங்கள் எந்த ஒரு அரியஸும் வச்சுக்கொள்ளக்கூடாது. இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு ஃபோன் வாங்குறோம் என்று சொன்னால் அந்த ஃபோனுக்கான காசை வந்து நாங்கள் முற்றுமுழுதாக கட்டி முடிச்சிடணும். ஒரு கார் வாங்குறோம் என்று சொன்னால் அந்த காருக்கான தொகையை வந்து முற்றுமுழுதாக கட்டி முடிச்சிடணும். ஏதாவது அரியஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அரியஸ் வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒரு தலையடியை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். ஈவன் அது ஒரு 1 பவுண்டாக இருந்தாலுமே கூட அது எங்களுக்கு பிரச்சனை கொடுத்து தான் இருக்கும். முதல்ல என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் ஒரு ஃபோனை வாங்குறோம், அந்த ஃபோனுக்கான காசை நாங்கள் கட்டலைன்னு சொன்னால் முதல்ல அந்த ஃபோன் கம்பெனிக்காரர் எங்களுக்கு கடிதத்துக்கு மேலே கடிதம் போடுவினோம், ஃபோன் அடித்து கொண்டே இருப்பினோம், அந்த காசை வசூலிக்கிறதுக்கு அவையில் ஒரு முயற்சி
என்று எடுப்பினோம். அதுக்கு நாங்கள் காசை கட்டிலன்னு சொன்னால் அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த ரீகவர் பண்ணுற அந்த ஏஜென்சிக்கு போயிடும். அந்த ரீகவர் பண்ணுற ஏஜென்சி என்ன செய்யும் சொன்னால் அவைய திருப்பி கடிதங்கள் போடுவினோம், கோல் எடுப்பினோம், அப்படி என்று போய் கொண்டிருக்கும். அதுக்கும் நாங்கள் காசை கட்டில் என்று சொன்னால் மூன்றாவதாக இன்னும் ஒரு இடத்துக்கு போகும். அதுதான் CCJ என்று சொல்கிறது, அதாவது கண்ட்ரி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். கண்ட்ரி கோர்ட்டுக்கு வந்து எங்களுடைய கேஸ் போயிட்டு சொன்னால் அது எங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து மிக கடுமையாக பாதிக்கும், மிக கடுமையாக பாதிக்கும். எனவே கண்ட்ரி கோர்ட் வரைக்கும் எங்களுடைய கேஸ் போகாத வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அங்கே போயிட்டு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். எனவே அதுக்கிடையிலேயே வந்து நாங்கள் ஏதாவது அரியர்ஸ் வந்து கிளியர் பண்ண வேண்டியிருந்தால் எல்லா அரியர்ஸையும் வந்து நாங்கள் கிளியர் பண்ணிடணும். இதுதான் கிரெடிட் ஸ்கோரில் உள்ள அடிப்படையான விஷயங்கள். இதை விட மேலதிகமாக 2 தகமைகள் வந்து எதிர்பார்ப்பினோம். அந்த தகமை என்னென்னு சொன்னால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் அதையும் எதிர்பார்ப்பினோம். மேலதிகமாக என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து எலெக்ஷனில் வந்து ஓட் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரோரல் லிஸ்ட்டில் வந்து எங்களுடைய பேர் வந்து பதிவு பட்டிருக்கான்னு சொல்லி பார்ப்பினோம். எலெக்ஷனில் வாக்களிக்கிறது வந்து இந்த நாட்டில் நாங்கள் ஒரு நல்ல குடிமகனாக வாழ்றதுக்கான ஒரு அடையாளம். எனவே அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வாக்களிக்கிறது முக்கியம். அதையும் பார்ப்பினோம். அதை விட இன்னும் ஒன்று பார்ப்பினோம், நாங்கள் எத்தனை அட்ரஸில் இருந்திருக்கிறோம்னு சொல்லி. நாங்கள் அடிக்கொருக்கா இங்கே இருந்துட்டு அங்கேயும் அங்கே இருந்துட்டு இங்கேயும் சொல்லி அட்ரஸுகள் மாறிக்கொண்டு இருந்தால் அது ஒரு மைனஸ் பாயிண்டாக எடுப்பினோம். அது பெரிய அளவில் தாக்கம் செலுத்தாது, இருந்தாலும் அதையும் கவனிப்பினோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் யூகேக்கு வந்த காலத்தில் இருந்து எத்தனை அட்ரஸ் மாறி இருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறோம் என்று சொல்லி அடிக்கொருக்கா நாங்கள் அட்ரஸ்களை மாற்றி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அவை நெப்பினம் என்ன சொன்னால் இந்த மேன் வந்து ஒரு பெர்மனண்டான ஆள் கிடையாது, இவர் யூகேல பெர்மனண்டாக இருக்கிற மாதிரி இவரை நடவடிக்கையை பார்த்தா தெரியல, எனவே இவரை நம்பி நாங்கள் எப்படி பெரிய ஒரு கிரெடிட்டை கொடுக்குறோன்னு சொல்லி அவையில் யோசிப்பினோம். இதுதான் இந்த அட்ரஸ் ஹிஸ்ட்ரிக்கான மிக முக்கியமான காரணம். எனவே இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் கிளியர் பண்ணி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து அதிகரித்து கொண்டு போகும். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, கிரெடிட் ஸ்கோரில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை எப்படி கண்டுபிடிச்சு அதை எப்படி தீர்க்கிறது, எப்படி கிரெடிட் ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணுறது, அதுவும் ஒரு பென்னி கூட செலவழிக்காமல் இலவசமாக எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நாளைய வீடியோவில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். எப்படி ஃப்ரீயாக வந்து கிரெடிட் ஸ்கோரையும் அதில் உள்ள பிரச்சனைகளையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லி. நல்லது அன்பான உறவுகளை, இன்றைக்கு அவ்வளவு தான் தகவல்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.